அப்ளை பண்ணிக்க என்னென்ன பிரச்சனை அப்போ எனக்கு கொமெண்ட்ல சொல்லியிருந்த பிஐடின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணி கொண்டே இருங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நேற்றைய வீடியோவில் கொமெண்ட் ஒன்று வந்திருந்தது. இப்போ பிஐடின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது எக்ஸ்டர்னல் டிகிரியாக செய்யலாம் 2 கேம்பஸில். ஒன்று கொழும்பு யூனிவர்சிட்டி, 2வது மொரட்டோ யூனிவர்சிட்டியில் செய்யலாம். இப்போ இந்த கோர்ஸ் செய்கிறதால என்ன நன்மைகள், இப்போ இந்த கோர்ஸ் செஞ்சு போட்டு நாங்கள் வேலை அப்ளை பண்ணிக்க என்னென்ன பிரச்சனை அப்போ எனக்கு கொமெண்டில் சொல்லியிருந்த போயா கேளான்னு தெரியல, அவங்க சொல்லியிருந்தது இப்போ நாங்கள் முடிச்சிட்டேன், பட் இப்போ வேலை தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னென்று அப்ளை பண்ணலாம்ண்டு. அப்போ அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பிஐடி இப்போ நீங்கள் ஏஎல் 3 பாஸ் இருந்தாலே 10 யூனிவர்சிட்டிலையும் ட்ரை பண்ணலாம். அதில் மேத்ஸுக்கு பிஏன்னு பார்ப்பீங்கன்னா அது க்ரைட்டீரியா மாறிக்கொண்டே இருக்கும், அதை செக் பண்ணணும் அப்ளை பண்ணிக்குள்ள. இப்போ உங்களுக்கு ஏஎல் இல்லைன்னு சொன்னால் கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு ஒரு வழி இருக்குது, எஃப்ஐடி செய்யலாம், ஃபவுண்டேஷன் இன் ஐடின்னு சொல்லி. அது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த எம்சிஎஸ் அப்படியான இடங்களில் அந்த கிளாஸ் கொடுக்குற இடங்கள் இருக்குது, அவங்கள கண்டெக்ட் பண்ணி இல்லாட்டி நீங்களாக கூட ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஓனாக தேடி படித்து கொள்ளலாம். ஏன்னா அவங்க கோர்ஸ் மெட்டீரியல் போட்டிருப்பாங்க, எல்லாம் நீங்கள் தேடி படிக்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இந்த எஃப்ஐடி செஞ்சுட்டு 1 வருஷம், அதுக்கு பிறகு அது முடிய நீங்கள் பிஐடி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பிஐடி 3 வருஷம், அதில் ஹெச்என்டி வரும் உங்களுக்கு 2வது வருஷம் முடிய விட்டு. இப்போ இந்த 2வது வருஷம் முடிய விட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு தொடங்கலாம். இப்போ என்னென்னா, இன்டர்ன்ஷிப் இந்த வேலையை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில வெப்சைட்டுகள் இருக்குது. இப்போ ஒன்று topjobs.lk. அதில் தான் நான் படித்த காலத்துலேருந்து கணக்கை காண்ற எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறது. ஆனால் என்னென்னு சொன்னால், ஒரு சில பேர் தான் இன்டர்வியூக்கு கூப்பிடணும், சில இடங்களில் வாக்கின் இன்டர்வியூ நடக்குதுன்னு போட்டிருப்பினும். அது டாப் ஜாப்ஸ்லேயும் இருக்குது. சில வெப்சைட் இப்போ லிங்க்டின் இருக்குது தானே, லிங்க்டின் வெப்புக்கு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். இந்த ஜாப் சர்ச் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் என்னமா இன்டர்ன்ஷிப் தேடுறீங்களா, இல்லாட்டி பெர்மனன்ட் ஜாப் ரோல் தேடுறீங்களா, அப்படியான விஷயங்கள் நீங்கள் அதில் ஃபில்டர் பண்ணி தேடி அப்ளை பண்ணலாம். இமெயிலுக்குள்ளாலையும் அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட சிவியை டிரெக்டாக லிங்க்டின்ல இருந்தும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸ்பிரஸ் ஜாப்னு இருக்குது, topupjob.lk இருக்கு. இப்போ இந்த வெப்சைட்டுகள்லேயும் நீங்கள் போய் தேடலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கல அந்த ரெக்ரூட்டர் எப்படி உங்கள்கிட்ட திரும்ப வாராருன்றதெல்லாம் விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணாலும் ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கும், அது ஒரு காமன் பிரச்சனையும் கூட. நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ரெக்ரூட்டர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே இருக்கலாம் கணக்கு நேரத்தில். ஒரு சிலர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடமே இல்லை, இப்படி எங்களுக்கு ஆல்ரெடி இந்த இன்டர்வியூ முடிஞ்சுது, அதால் நான் உங்களோட சிவியை வச்சுக்கொள்கிறோம், அடுத்த முறைக்கு பார்க்குறேன். ஆனால் சில பேர் 1 வருஷம் கழிச்செல்லாம் மெயில் பண்ணுவாங்க, இப்படி இந்த ரோல் க்ளோஸ் ஆகிட்டுன்னு சொல்லி. அப்படி எல்லாம் எனக்கு நடந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட கேம்பஸ் முடிக்க அப்ளை பண்ண 2 வருஷம் கழிச்செல்லாம் இமெயில் வந்திருந்தது, இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிட்டு அந்த மாதிரி. சில பேர் அப்படியே விட்டுருவாங்க, செக் பண்ணுறதும் குறைவாக இருக்கும். எந்த அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிலது அது உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால், கேம்பஸ் செகண்ட் இயர் படிக்கலேருந்து ஒரு சில கம்பெனிகள் இந்த டாப் ஜாப்ஸில் தேடி 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 ஒன்றை அப்ளை பண்ணி கொண்டு இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஜாப்பாவது அப்ளை பண்ணால் தான் அதில் ஒரு 5-6வது இன்டர்வியூக்கு போகும், ஒன்றில் ஏதோ ஒரு மாதிரி செலக்ட் ஆகிறதுக்கிட்ட போகும். அப்படி அப்போ நான் இதில் அப்ளை பண்ணி கிடைக்கவே இல்லை. இப்போ ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன் என்னென்னா, இப்படி அப்ளை பண்ணி ஒரு இன்டர்வியூ வருதுன்னா மறக்காமல் அதை அட்டென்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இன்டர்வியூக்கு அந்த கூப்பிடுறதே ஒரு பெரிய ப்ரொசஸ். நாங்கள் சிவி எல்லாம் அப்ளை பண்ணி, இப்போ லிங்க்டின்ல இருக்குன்னா லிங்க்டினுக்குள்ளால அப்ளை பண்ணுங்க. மற்ற டாப் ஜாப்ஸில் காண்ற எல்லா இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்ய போறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக இருக்கிற இன்டர்ன்ஷிப், இப்போ படிக்க முடிச்சுட்டு தொடங்க சொல்கிறேன், இன்டர்ன்ஷிப் சகலதுக்குமே அப்ளை பண்ணுங்க. ஏதாவது ஒன்றுக்கு அவங்க மெயில் பண்ணி ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ண பார்க்கணும். அதே மாதிரி லிங்க்டின்ல ஓப்பன் டு ஒர்க்ன்ற ஒரு மெசேஜ் இருக்குது, அதை நீங்கள் செட் பண்ணி வைங்க. அந்த ஆப்ஷனை அதை செட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால், ஓகே இவர் இப்போ படிக்க கொண்டிருக்கிறார், இந்த ஒர்க்குக்கு ஓப்பனாக இருக்கிறாருன்றது தெரியும். அதே மாதிரி நீங்கள் லிங்க்டின்லேயும் போடுங்க, இப்படி நான் இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன், இப்போ நீங்கள்
பிஐடி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்லாட்டி பிஐடியில் செகண்ட் இயர் முடிச்சு ஹெச்என்டி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, இப்படி நான் இது முடிச்சிட்டேன், இந்த கோர்ஸ் முடிவுஸ் இப்படியான ப்ரொஜெக்டுகள் எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஒஃபர் பண்ணுறதுக்கு ஏதாவது இல்லாட்டி இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு வேகன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்களாக தேடி பார்க்கவும் வேணும். மற்ற எந்த ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க தானே, அவங்க யாராவது போஸ்ட் போடக்குள்ள இப்போ அவங்களுக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணி பார்க்கலாம், இப்படி ஹாய் நான் இப்படி இந்த கோர்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு உங்களை கம்பெனியில் ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் பொசிஷன் எடுக்கலாமா என்ன மாதிரி. இல்லாட்டி சிலது நீங்கள் ஆக்டிவாக லிங்க்டின்ல இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தா அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி எங்களோட பொசிஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா என்ன மாதிரி. அப்படி நான் அப்ளை பண்ணி ஒரு முதலாவதாக வந்து ஒரு டிஎம்எஸ் ஒரு கம்பெனி, அது இப்போ க்ளோஸ் ஆகிட்டுது, பட் அந்த கம்பெனியில் தான் ஃபஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ போனேன். அது அந்த அந்த வருஷம் எனக்கு கிடைக்கல. இப்படி நான் ஒரு 40 கம்பெனிக்காக அப்ளை பண்ணியிருப்பேன். ஒரு வருஷம் கழிச்சு ஒரு எனக்கு அடுத்த மாதம் வேலை எடுக்காட்டி எனக்கு வந்து ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாது. ஏன்னா ஸ்லீட்டில் அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த கடைசி 6 மாசத்துல இன்டர்ன்ஷிப் கட்டாயம் முடிச்சிருக்கணும். அப்போ நான் செகண்ட் இயர் முடியலேருந்து வரேன், அது கொரோனா டைம் வேறு. இப்போ திரும்பவும் இதே கம்பெனிக்கு எனக்கு வருது. இது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அப்போ எனக்கும் அது ஓகே, இப்போ அதை எடுக்கணும்னு நான் திரும்பவும் ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த முறை இந்த செகண்ட் டைம் ட்ரை பண்ணிக்கல, எப்படியோ அந்த குறிப்பிட்ட டைமுக்கு முதல் சரியா எனக்கு அந்த வேலை இன்டர்ன்ஷிப் கிடைச்சிட்டு. இப்போ அதே மாதிரி திரும்ப திரும்ப நீங்க ட்ரை பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா, எப்போ எல்லாம் அதுல ஓப்பனிங் வருதோ அப்போ எல்லாம் ட்ரை பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா தான் ஒரே கம்பெனியில் இப்போ முதல் தரம் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்க இல்லையா, அடுத்த தரம் திரும்ப அதே கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணி கொண்டு இருந்தா தான் உங்களுக்கு ஒரு டைம்ல ஓகே. இப்போ இன்டர்வியூ ஸ்ட்ரக்சர் ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிபட்டுரு, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனீங்கன்னா திரும்ப அதே இடத்துல இன்னொரு சான்ஸ் வரைக்குள்ள நீங்க திரும்ப உள்ளுக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட. மற்ற இந்த ஹேக்கத்தோன் அதில் வைப்பாங்க, கம்பெனி வைஸா ஹேக்கத்தோன் வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா அது மூலமா எடுக்கலாம். நான் செகண்ட் ஜாப் வேர்ச்சுஸாக்கு போனது அப்படிதான், ஒரு ஹேக்கத்தோன்ல நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மூலமா எங்களுக்கு வந்த ஆஃபர் தான் அந்த நான் ரெண்டாவதா போன வேலை. எனக்கு அதுக்கு பெருசா இன்டர்வியூ நடக்கல, ஒரு 2 இன்டர்வியூட முடிஞ்சது அந்த ஹேக்கத்தோனுக்குள்ளால அப்படியே போயிட்டோம் ஈஸியா. இப்போ அதே மாதிரி நிறைய இடத்துல ஹேக்கத்தோன் நடக்கும், நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களோட ஐடியாஸ் அதெல்லாம் சொன்னா. மற்றது ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக இருக்கு, சிலது கிளவுட் ரிலேட்டடாக இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்களும் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அந்த மாதிரி. மற்றது இன்னொன்று வந்து இப்போ கம்பெனிஸே வாக்கின் இன்டர்வியூ நாங்கள் செய்கிறோம்னா அவங்களோட ஓன் போர்ட்டலில் எல்லா இடத்துலையும் போடுவாங்க. இப்போ சில கம்பெனிஸுக்கு டிக்டாக் இருக்குது, இப்போ நான் ஒர்க் பண்ணுற சிஸ்கோ லேப்ஸில் அவங்களுக்கு டிக்டாக் பேஜ் எல்லாம் இருக்குது. இப்போ அதில் எல்லாம் அவங்க போட்டு கொண்டிருப்பாங்க என்னென்ன பொசிஷன் ஓப்பனில் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்னு. மற்ற சில கம்பெனிஸ் வந்து வாக்கின் இன்டர்வியூ இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள ஃபேஸ்புக் இல்லாட்டி டிக்டாக் அப்படி எல்லா இடத்துலையும் போட்டு கொண்டிருப்பாங்க. இல்லாட்டி லிங்க்டின்ல மெயினாக எல்லா கம்பெனிக்கும் லிங்க்டின் இருக்கும், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வைங்க. அதே மாதிரி அலர்ட் செட் பண்ணலாம். இப்போ ஜாப் அலர்ட் அங்கேருந்து வருது, அந்த கம்பெனிலேருந்து வருதுன்னு சொன்னால் நீங்கள் ஜாப்பில் ஃபில்டர் பண்ணிக்குள்ளேயே அந்த இன்டர்ன்ஷிப் மற்ற கம்பெனி எந்த நாட்டில் இருக்கணும், உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் சில அந்த கம்பெனி டீட்டெயில்ஸும் கொடுக்கலாம், கம்பெனியையும் ஸ்பெசிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. இப்போ அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில அந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றது முக்கியமானது எப்பயுமே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கணும், ஏதாவது ஒரு ஃபாலோ அப் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஹெச்ஆர் ரெஸ்பான்ஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் நீங்கள் மெயில் ஒன்று போடுங்க, இப்படி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன் என்ன மாதிரி, இப்போ ஒரு சான்ஸ் இருக்கா, இல்லாட்டி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமா, ஏதாவது ஒரு அந்த ப்ரொஃபஷனலாக ஒரு கன்வர்சேஷன் நீங்கள் பில்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த முறை ட்ரை பண்ணான், இப்போ இதில் ஏதாவது குறைகள் எந்த சைடில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கணும். இப்போ நீங்கள் அடுத்த முறை இன்டர்வியூ போயிருக்க இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்ற மாதிரி. அப்படியே எங்கே எல்லாம் இந்த ஜாப் பேங்க் கிடைக்குதோ, இப்போ ஜாப் போர்ட்டல்ஸ் எங்கே எல்லாம் இருக்கோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டைம் எடுக்கும், ஆனால் ஒன்றும் செய்யலாது, அப்ளை பண்ணி கொண்டே இருங்க. இப்போ ஸ்ரீலங்கன் மார்க்கெட் நிலவரப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி வேலைகளில் நிறைய பிரச்சனையை வந்துகிட்டு இருக்கு. அதாவது சில நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய இடங்கள்ல இந்த ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க, ஃபயர் பண்ணாங்க, லே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. பிறகு ஆனால் லே ஆஃப் நடக்கிற அதே இடத்துல திரும்ப ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வேலைக்கு கொஞ்சம் ஓகே இருக்கும், ஆனால் ஒரு பயம் ஒன்று இருக்கும், ஏன்னா இப்போ லே ஆஃப் பண்ணுறாங்களேன்றதால ஒரு பயம் வந்து கொண்டு தான் இருக்கும்.
பட் ட்ரை பண்ணலாம். அங்கால எப்படியோ ஏதோ ஒரு கட்டத்துல நிலைமை சரியா தானே வரும். அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இப்போ ஸ்ரீலங்கால வந்துருக்கு. நீங்க மெயினா வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன போற நேரத்துல ஒர்க் லோட் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா அது நல்ல போக போக டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். உங்களுக்கு நீங்க எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் அப் கம்பெனில நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய வேலை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அப்ப அதுகளுக்கும் விடாம ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ட்ரை. என்னால சொல்லக்கூடிய அது ஒன்றுதான். இன்டர்வியூக்கு எப்படி இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா உங்களுக்கு விளங்கிடும். ஓகே இப்படித்தான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ண வெளியிட்டீங்கன்னா கொஞ்சம் போக போக ஓகே இருக்கும். அதே மாதிரி இன்டர்நெட்ல நிறைய இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஜாவா செய்றீங்கன்னு சொன்னால் ஜாவா ரிலேட்டட் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஒரு செட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் தேடி தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் படிச்சுட்டு உங்களோட மொழி நடையில இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு சப்பி துப்புற மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களோட மொழி நடையில சொல்ற மாதிரி இருக்கணும். அது அப்படி அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க மெயினா. சில நேரம் நாங்கள் கணக்கை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்களோட கேள்வி சரியான சிம்பிளா இருக்கும். அங்கதான் நிறைய லொக்காகிறோம் நாங்க. அதால அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல இன்டர்வியூக்கு வடிவா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சரி, சிவியையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா வேலைக்கு அப்ளை பண்ணி கொண்டிருக்கீங்களா அவங்களே ஓகே நோட்டீஸ் பண்ணி எடுப்பாங்க சில இடங்கள்ல. என்ன மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி மினக்கெட்டு இருக்கீங்க, அதாவது இந்த படங்கள் டிசைன் அதில் இல்லை, என்ன மாதிரி உங்களோட ஒர்க்கை இல்லாட்டி உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதில் எல்லாம் லிஸ்ட் பண்ணிக்கிறீங்க அங்கேன்றது. இப்போ அதுதான் முக்கியமான விஷயம். இது தொடர்பாக மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். இனி அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.